2007 ரிலீஸ் ஆன த சீக்ரெட் ஆஃப் த மேஜிக் பம்கின் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போறோம். லேசியா இருக்கிற நம்ம படத்தோட குட்டி ஹீரோக்கு ஒரு மாஜனமான பம்கின் கிடைக்குது. கேட்ட வரத்து எல்லாத்தையும் அது அள்ளி கொடுக்குது. அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன, கடைசியில நம்ம குட்டி ஹீரோட அந்த பயணம் எப்படி இருந்ததுன்றத ரொம்ப சுவாரஸ்யமா அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பேஸை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்காக டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ அதை செக் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது. உங்களை நோக்கி ஒரு பொருள் வருது, அது ரொம்ப ஆபத்தானது, அதை விட்டு விலகி போங்கன்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்க அந்த டீம் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க மேல எரிக்கல்லாம் வேகமா வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அவங்களோட ஆப்ஜெக்டா உடச்சு சின்ன பிணம் ஆகுது. அது மட்டும் உடஞ்சிருச்சுன்னா இவங்களை காப்பாத்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்க இந்த டீம் உடனே அவரை கூப்பிடுங்க, அவரால் ஏதாவது சரி பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ராக்கெட் கிளம்புது. கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு குட்டி பையன் ஆஸ்ட்ரோநாட்டா போறான். அவன் அங்க போய் எல்லாமே ஏறுங்க சீக்கிரம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ 50 செகண்ட்ஸ்குள்ள இந்த இடம் உடஞ்சி சின்ன பின்னமாக போகுது. வாங்க சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த இடம் வெடிஞ்சு சதுறது. கீழே அந்த டீம் எல்லாமே போச்சு. ஹீரோ இறந்துட்டாங்க, அங்க அந்த டீமும் இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனா ஹீரோ சும்மா சர்ன்னு கீழே வந்து இறங்குறாரு. அவர் வந்த உடனே அந்த நாட்டோட மினிஸ்டரும் அவரை பாராட்டுறாங்க, மாலையெல்லாம் போடுறாங்க. சுத்தி முத்தி நிறைய நியூஸ் சேனல் போட்டோஸ் எடுக்கிறவங்க ஹீரோவை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி கையில காய்கறியும் ஒரு கையில பேத்தியும் பிடிச்சிட்டு வராங்க. டேய் என்னடா காஸ்டியூம் இது? ஆமா, நீ எதுக்கு இங்க இருக்க? பாட்டி, நான் இப்பதான் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சாகசம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், கடுப்பேத்தாத நகரு. பலார்னு கணத்துல யாரும் அடிப்பாங்க. பார்த்தா அவ தங்கச்சிதான். அண்ணா எரும மாடு, எழுந்துரு டைம் ஆயிடுச்சுன்னா அம்மாவும் அப்போவும் இன்னைக்கு ட்ரிப்புக்கு போறாங்க, நீ சீக்கிரமா எழுந்துக்கலன்னா அவளை பார்க்கவே முடியாது, எழுந்துருன்னு சொல்லி தங்கச்சி கணத்துல பலார்னு ஒரு அறைய கொடுக்க, ஐயோ அம்மா இன்னைக்கு போறாங்களா, நான் அவங்களை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு குளிச்சு தடகுன்னு ரெடி ஆயிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறான். ஆனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போய் அம்மா நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் நானும் முக்கியமான வேலையெல்லாம் வெளியே போறோம், பாட்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நல்ல புள்ளியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மா போறதை நினைச்சா அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே பொறுமை சைக்கிள் ஓட்டிட்டே ஸ்கூலுக்கு வரான். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் இன்னைக்கு டாஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னும் போது டாஸ்கா, என்ன டாஸ்க்கு? டேய் மறந்துட்டியா? போச்சு போ, மேம் கண்டிப்பா உன்கிட்டதான் அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்றத எல்லாம் சொல்றாங்க. மேம்லாம் என்னெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. என்னன்னா நேத்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருப்பாங்க, அதை ஹீரோ பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப கிளாஸ்க்குலாம் வராங்க. மேம் மேக்ஸ் எடுக்கிறாங்க. மேக்ஸ்னாலே போரிங்கா தூக்கமா வரும், பசங்களுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா மேம் ஹீரோ பார்த்து வா இதோட ஃபார்முலாவை போடு அப்படின்னு சொல்லும் போது எப்பராது மேமுக்கு என்ன மட்டும் கண்ணுக்கு தெரியுமா, ஒருவேளை இவங்க யாராவது எனக்கு கோத்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போர்டு கிட்ட வராரு. பதில் தெரியாது, அதனால திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேம் நேற்று ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, உன்னோட குரூப்போட லீடர் யாரு, எழுந்துருமா, இவன் ஹோம்ஒர்க் பண்ணனா இல்லையா, இவனுக்கு ஒழுங்கா சம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சாரி மேம், நேற்று அவங்க அப்பா அம்மா வெளியே போனாங்க, அதனால அவனால ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியாது, அவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பசங்களும் மேம் அவன்லாம் வேஸ்ட் மேம், அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மீன் பிடிக்கிறது, ஆனா மீனை கூட அவன் இதுக்கு பிடிச்சு நான் பார்த்தது இல்ல, அவன் சரியான லேசி மேம் சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா டீச்சரும் ஒரு பசங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், கண்டிப்பா இவனும் ஒரு டேலண்டான ஸ்டூடெண்ட் தான், ஆனா ஹோம்ஒர்க்கு நீ கரெக்டா பண்ணாதான் ஃபார்முலா எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும், அதனால அடுத்துட்டு எல்லாமே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நீங்க உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு டீமா இருக்கும், அந்த டீம்ல இருக்கிறவங்க தான் ஒரு ஆன்சரை கரெக்டா சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ போர்ட்ல போய் பாக்குறாங்க, எல்லா டீமுக்கும் 4-5 ஸ்டார் கிடைச்சிருக்கும், ஆனா ஹீரோ இருக்கிற டீம்ல ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கும். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இவனாலதான், டேய் ஒழுங்கா படிச்சுட்டு வந்தேன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் மேடான் போது நவருங்க, ஏன் நல்லா ஃபீல் பண்றீங்க, ஒரு ஸ்டார் இருக்குல்ல அது போதாது அவங்களுக்கு. இப்போ அவங்கவுங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோவா நான் புதுசா ஒரு டிராயிங் பண்ணிருக்கேன், இது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை நம்ம ரெடி பண்ணா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு வரைஞ்சது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமிப்பாங்க. டேய் நீ வரைஞ்சதே இடகுடமா இருக்கு, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் கண்டிப்பா இந்த மாடலை பண்ணிருவேன் போது அங்க இருந்து ஒருத்தனும் இவெல்லாம் பண்ண மாட்டான், அது பண்ணா இவன மாதிரியே அது டம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கெல்லாம் என்ன ஓவரா கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுக்கும் போது அங்க ஆல்ரெடி பண்ணி வச்ச பிரிட்ஜ் மாதிரி ஒரு சாம்பிள் உடஞ்சிரும். உன்னால எல்லாமே உடஞ்சு போயிடுச்சுன்னும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். இங்க ஹெல்ப்பே இல்லாம நான் எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறேன்னா சொல்லிட்டு கோச்சிட்டே வீட்டுக்கு போயிடுறான். இப்ப அவங்க பாட்டி அவங்க பேத்திக்கிட்ட பம்கின்ற ஒரு மேஜிக் விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும், நீ என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும் போது அப்படியே பாட்டி நான் நிறைய பொம்மை கேட்டேன் எனக்கு நிறைய பொம்மை தருமானும் போது கண்டிப்பா தரோன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லுவாங்க. இதை
கேட்ட ஹீரோவும், பாட்டி இந்த கதையை நீ இன்னும் மாத்தலையா? எனக்கே நீ 1000 வாட்டி இந்த கதையை சொல்லி ஏமாத்தி இருப்ப. ஆமாப்பா, நீ அந்த கதையை நல்லா விரும்பி கேட்பேனும் போது அது அந்த காலம். இப்ப எனக்கு அந்த கதையெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டிசைனை இன்னும் எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கே போர் அடிக்கும். சரி, நம்ம எப்பவுமே மூடு அப்செட் ஆயிட்டோம்னா பண்ற விஷயம் மீன் பிடிக்கிறது, அதை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ள போறாரு. அந்த வழியா போகும்போது அங்க ஒரு ஏரி இருக்குமே, அந்த ஏரி இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமான்னு குழம்பி நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ அவர்கிட்ட ஒரு பச்சை கலர் தவக்குல தாவி தாவி குதிச்சுட்டு வருது. அங்க இருந்து போன பிறகு நிறைய பறவைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோக்கு வழிய காமிக்கும். என்னடா அதிசயம், இதுங்களே நமக்கு வழிய காமிக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது இப்போ அவருக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் தவளை குதிச்சு வரும். இந்த தவளை வினோதமா இருக்கே, இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சைக்கிளை வச்சுட்டு வேகமா அந்த தவக்குல பின்னாடி ஓட விட்டாய் வேணாம் மரியா பண்றோம்னு சொல்லிட்டு அந்த தவக்குல குதிச்சு அங்க அந்த ஏரிக்குள்ள விழுந்துரும். அந்த ஏரி இப்பதான் ஹீரோ பாக்குறாரு, ரொம்ப அழகா இருக்கும். பா, இங்க இப்படி ஒரு ஏரியா, கண்டிப்பா இந்த இடத்துல மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வழியெல்லாம் போட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பார்த்து இலக்கணமா சிரிக்கிறானுங்க. அவனுங்க மூஞ்சில நம்ம கரைய பூசணும்னா நம்ம மேக்ஸ்ல நல்லா மார்க் எடுக்கணும். ஆனா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாச்சே, கஷ்டமே பண்ணாம எப்படி ஈஸியா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டே இருக்கும் போது தண்ணியில போட்ட தூண்டில் இப்ப வேகமா அங்க மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு பம்ப்கினோட தலையில மாட்டிக்குது. மீன் கிடைச்சிருச்சுன்ற ஆர்வத்துல ஹீரோ அந்த வலைய வேகமா பிடிச்சி இழுக்க அந்த பம்ப்கின் அப்படியே தண்ணியில் மேல பறந்து அப்படியே ஹீரோ கிட்ட வருது. ஐயோ, ஏதோ ஒண்ணு தூக்கிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்து தூரமா இருக்காரு. அது லைட்டா நகருது. ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? இல்லையே, இது கொஞ்சம் வினோதமா இருக்கே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ எட்டி பார்த்து அது மேல ஒரு கல்லை தூக்கி அடிச்சா அது டக்குன்னு பிடிச்சுக்குது. தம்பி நல்லதான் போட்ட, ஆனா அண்ணன் கிட்டலாம் அது வேலைக்கு ஆகாது. டக்குன்னு திரும்புது. ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. ஏய், நீ பம்ப்கின் தானே, உனக்கு எப்படி பேசணும் வருது அப்படின்னும் போது, தம்பி உங்க பாட்டி சொன்ன கதை கேட்டது இல்ல, பம்ப்கின் மேஜிக் மேன், நான் தான் கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பேன் அப்படின்றத சொல்லும் போது, ஆமா நான் கேட்டேன், அதெல்லாம் உண்மைதானா, நீ எதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் போது, ஏன்னா நீ கஷ்டத்துல இருக்க, உனக்கு கேட்ட வரத்தை நான் தரேன். அப்படியா, நான் கேட்ட எது வேணா கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன், என்கிட்ட கையில அவ்வளவு வித்தைகள் இருக்கு அப்படின்னும் போது, சரி இங்க வா, இந்த பக்கெட்ல எனக்கு மீன் வேணும், மீனை பிடிச்சிதான்னும் போது, மீன்னா சர்வசாதாரணம், என்கிட்டலாம் கொஞ்சம் பெரிய விஷயமானு கேட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் மீன் சின்னதா இருக்கனால உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி வளவலன்னு பேசிட்டே இருக்கும் போது, நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னை போய் நம்பினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து ஹீரோ போகும்போது, இரு நான் கேட்ட வரத்தை தரேன், ஆனா நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்டா? ஆமா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டயும் தெரியக்கூடாது, ரகசியமா நீ மெயின்டைன் பண்ணணும். அப்படியா? என்கிட்ட சொன்னா நான் அப்படியே உருகி போயிருவேன், அதுக்கு என்னோட ஹெல்ப் உனக்கு கிடைக்காது அப்படின்னும் போது, ஓ அப்படியா, ஃப்ரெண்ட்ஷிப் தானே, தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப பார், உனக்கு கேட்ட எல்லா மீனையும் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கிற நிறைய மீனெல்லாம் அதை எடுக்குது. அழகான மீன்கள்லாம் பார்த்து இரு மிரண்டு போயிட்டாரு. தண்ணிக்குள்ள கோல்டு ஃபிஷ் எல்லாம் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மீனா பக்கெட் குள்ள விழுகுது. நீ என்னோட ஃப்ரெண்டானனால இருமாட்டி நீ என்னோட குரு, அதனால தலைவரே நீங்க கேட்ட மீன் மட்டும் இல்ல, சாப்பிட உணவும் நான் தருவேன், என்ன ஃபுட்டு வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெரைட்டியான ஃபுட் எடுத்துட்டு வந்து இது ட்ரை பண்ணுங்க அது ட்ரை பண்ணுங்கன்னு கொடுக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்ட ஹீரோ ரொம்ப குஷி ஆயிடுறாரு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ட ஹீரோ குத்தக்கம் வந்துடுது. அப்படியே பார்த்துக்கிட்டே, பம்ப்கின் எனக்கு பறக்கணும்னு ஆசை, பறந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, தலைவரை நீங்க ஆசைப்பட்டீங்க பறக்கணும் தானே, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளைன் மாதிரி ஒண்ணு பண்ணிரும். வாங்க தலைவரை, இந்த கிராமத்தையே சுத்தி காமிக்கிறேன் போது, போலாமா, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்துட்டே அந்த இடத்தெல்லாம் பாப்பாரு ஹீரோ. ரொம்ப அழகா இருக்கும், இதை என் ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்கணும். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனும் போது ஸ்கூல்ல போய் பிளைனா இறக்கிறோம். நான் இப்ப என் ஃப்ரெண்டு பாக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு தேர்வாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து நிப்பாண்டு, இங்க பாரு நான் மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் போது, நீ மீனை பிடிச்சியா? ஆமாண்டா மீன் தான் அது. ஆமா, ஏரிக்குள்ள எப்ப கோல்டு ஃபிஷ் இருந்தது தெரியலடா, நான் பிடிச்ச எனக்கு இந்த மீன் கிடைச்சது நம்ம போது எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. சரி மேம் கிட்ட அதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கிட்ட, மேம் இங்க பாருங்க ஏரியில மேம் பாருங்க மேம் கோல்டு ஃபிஷ் பிடிச்சிருக்கா. எப்படி மேம் ஏரியில எல்லாம் கோல்டு ஃபிஷ் கிடைக்கும், நான் கடையில தான் பாத்திருக்கேன் அப்படின்னு பசங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, பசங்களா அவங்களுக்கு ஒரு டவுட்னா நீங்க புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சோ கோல்டு ஃபிஷ் ரிவர்ல இருக்கும் மேம், தேடி பாருங்க அப்படின்னும் போது, ஓ அப்படியா, ஓகே மேம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பக்கெட் எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாரு. பம்ப்கின் கிட்ட, உண்மையை சொல்லு, நீ ஏரியில தான் எனக்கு இந்த மீனை கொடுத்தியா? ஏன்னா ஏரியில தான் கோல்டு ஃபிஷ்ஷே இருக்காதே போது, தலைவரே ஏமால சந்தேகப்படாதீங்க, நீங்க கோல்டு ஃபிஷ் கேட்டீங்க நான் கொடுத்தேன், மீன் பாருங்க தலைவரே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோட தங்கச்சி வந்துருவா. யார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போது பம்ப்கினை பாத்துருவா. இது பம்ப்கின் தானே சொல்லிட்டு அதை பிடிக்க வருவா. ஆனா பம்ப்கின் பயந்துட்டு எல்லா இடத்துலயும் ஓட ஆரம்பிக்கும். ஆனா அவளும் கட்டல்ல எல்லா இடத்துலயும் பூந்து அதை பிடிக்க பாப்பா. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது பிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது அவங்க பாட்டியோட கால் வருது. நம்ம இங்க பண்ணிட்டு இருக்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேத்தியை தூக்கிட்டு போகும்போது, பாட்டி இங்க பம்ப்கின் இருந்தது நான் பார்த்தேன் போது,
பாட்டி சொன்ன கதை உண்மையே நம்பிட்டியா நீ, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் இந்த பம்கின் எங்க போயிடுச்சுன்னு பார்த்தா உளறிட்டு இருக்கோம். பொண்ணாயா பெத்தாச்சிருக்காங்க, என்ன ஓட்ட ஓடுறாவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். இப்ப ஹீரோ டீச்சர் சொன்ன மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணான்னு சொல்லி லைப்ரரிக்கு போவாரு. அந்த புக்கை இருக்கான்னு கேட்கும் போது ஒரு பொண்ணை எடுத்து கொடுப்பா. என்ன ஆனா உனக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த புக்கை வேணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டிருக்கான். அவன் படிச்சு கொடுத்த பிறகு நீ இந்த புக்கை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த புக்கை கொடுக்கவே மாட்டான். இல்ல நான் உடனே கொடுத்துறேன் போது அந்த இடத்துக்கு ஒரு ஹைட் வெயிட்டான ஒரு பையன் வருவான். தேங்க்யூ, நான் சொன்ன மாதிரியே வச்சிருக்கேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பேச தலை எழுத்துட்டாங்க. இதை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க பண்ற ரொமான்ஸ் நேரத்தை அந்த புக்கை கொடுத்தா நான் படிச்சாது குத்துருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டே போகும்போது இதை அந்த பம்கின் பாத்திரம் என் தலைவர் கேட்ட ஒரு பொருள் இல்லையா, அது எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணி அந்த புக்கு ஹீரோட பேக்ல போட்டுடுது. புக்கு காண சொல்லி எல்லாம் தேடிட்டே இருக்கும்போது இன்னும் இது பேக் வெயிட்டா இருக்குன்னு பார்த்தா புக்கு ஹீரோ கிட்ட இருக்கு. ஐயோ இது என்கிட்ட இருந்தா இல்ல நான் திருடன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேக நைஸா எடுத்துட்டு வெளியே போறாரு. டக்குன்னு அவன் ஃப்ரெண்ட வந்துறான். ஏன்டா இப்படி பயமுறுத்துறேன் போது, டேய் இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல, செஸ் வாரம் போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போம், நீ போகும்போதுல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போய் அந்த புக்கை எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டு பம்கின் கிட்ட மரியாதை இந்த புக் எடுத்துட்டு போய் லைப்ரரியில வைக்கிறேன், இது மட்டும் என்கிட்ட இருந்துச்சு எல்லாம் நான் தான் திருடுனேன்னு நினைச்சுப்பாங்கன்னு போது, ஆனா தலைவரே உங்களுக்கு இந்த புக்கு வேணும் நீங்க தானே சொன்னீங்க, நீ இதுக்கு அடுத்து எதுவுமே பண்ண வேணாம், தயவு செஞ்சு இதை பறக்க சொல்லி லைப்ரரிக்குள்ள போக சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ போயிருவாரு. ஓ இது பறக்கணுமா தலைவரே, பக்காவா பண்ணிடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு புக்குக்கு மேஜிக் பண்ணி பறந்து போ அப்படின்றது சொல்லிடும். நேரம் செஸ் விளையாடிட்டு இருப்பாரு. விளையாடிட்டே இருக்கும்போது அந்த பம்கின் என்ன தலைவர் ஏதோ விளையாடுறாரு ஆனா இது என்னன்னே தெரியல, ஆனா இந்த மேட்ச்ல தலைவர் தான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரைய லாக் பண்ணோம்னா ஹீரோ வின் பண்ணுவார். அவரோட ஃப்ரெண்டும் டேய் அங்க குதிரை இருக்கு பாரு, அதை சாப்பிட்டேன்னா மேட்ச் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேற ஒரு லாங்குவேஜ்ல இவங்க பேசும்போது பம்கின் தப்பா புரிஞ்சுக்கும். ஓ இது ஹீரோக்கு சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்தெந்த காயின்ல எல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோட வாய்க்குள்ளே போயிடுது. ஹீரோவால பேச முடியல, என்னடா இது வச்ச காயின் எல்லாம் காணாம போகுது என்னும் போது ஹீரோவால இதுக்கு அடுத்த முடியல, வேகமா ஓடி போய் துப்புறாரு. காயினா கொட்டுது. தலைவரே நீங்க தான் சாப்பிடணும்னு நினைச்சீங்க, டே இதை போய் யாராவது சாப்பிடுவாங்களா, நான் சொன்னதை தப்பு தப்பா புரிஞ்சு இப்படி சோதிக்காதடா என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அந்த புக்கு பறந்து போயிட்டு இருக்கும். பம்கின் இந்த புக்கு லைப்ரரிக்கு தானே போகணும்னு நான் சொன்னேன், இது என்ன இங்க சுத்திட்டு இருக்கணும், தலைவரே நீங்க பறந்து போன்னு சொன்னீங்க, நான் அதை பறக்க வச்சுட்டேன் போது ஐயோ எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றானே, அது உடனே புடியும் போது இப்ப இவங்க 2 பேரும் வேகமா அந்த புக்கை பிடிக்க போவாங்க. அது அப்படியே பறந்து போய் கீழே இருக்க ஸ்விமிங் பூல்குள்ள விழுந்துரும். அதை பிடிக்கிறதுக்காக ஹீரோ வேகமா நீச்சல் அடிச்சுட்டே போவாரு. அதை பிடிச்சா வச்சிருவாரு. இப்ப அங்க வந்து கோச்சும் நீ நல்லா ஸ்விம் பண்றியடா, வர மேட்ச்ல நீ பார்ட்டிசிபேட் பண்றியா போது ஹீரோ யோசிப்பாரு. பம்கினா தலைவரே நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்றத சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, நான் ஜெயிப்பேனான்னு டவுட்டா இருக்குன்னும் போது தலைவரே நீங்கலாம் வேற லெவல், நீங்க தான் ஜெயிப்பீங்க, கவலையே படாதீங்க, ஆமால நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்றது ஹீரோவை சொல்லிக்கிறாரு. நைட் ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது பம்கின் தலைவர் டயர்டா இருக்காரு, அவருக்கான எது பண்ணணும் அந்த ரூமே குப்பை மாதிரி போட்டிருக்காரு, கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா பண்ற மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கும். அதான் காலை ஹீரோவை எழுப்பி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது கிளம்புங்க அப்படின்னும் போது ஹீரோ எழுந்துக்கவே மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, உங்களுக்கு ஏத்ததை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டு கிட்டே பிரஷ் ரொம்ப தண்ணி எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கும். இங்க பாட்டியும் போ உன் அண்ணனை திரும்ப எழுப்பு, அவன் எழுந்துக்கவே மாட்டேன்றான போது பார்த்தா ஹீரோ பக்காவா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாரு. என்னடா இது இவனே கிளம்பிட்டானா அப்படின்னு அவங்க பாட்டியே ஷாக் ஆயிருவாங்க. ஸ்கூலுக்கு போய் மேக்ஸ் எல்லாத்துலயும் ஹீரோ டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாரு பம்கினோட ஹெல்ப் மூலியமா. அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும், ஒரே நாள்ல ஹீரோ இப்படி தெரிஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வர ஒரு போஸ்டர் ஒட்டுறாரு. என்னது இது அப்படின்னு தங்கச்சி கேட்குமோ நான் ஸ்விம்மிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். இதை கேட்டு அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப, நல்லா சாப்பிடு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நைட் ஹீரோ வரைஞ்ச அந்த டிராயிங்க எப்படி பக்காவா ரூபா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பம்கின் நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, இந்த மாடலை நானே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாக் மாதிரி மாடல் வரைஞ்சிருப்பாரு. அதை பண்ணி கொடுக்கும். ஆனா அந்த தப்பான பட்டன் பிரஸ் பண்ணனால அதுல இருந்து லேசர் லைட் வர ஆரம்பிக்கும். அதே இடத்துல இங்க அவங்க அம்மா பாட்டி கால் பண்ணுவாங்க. அம்மா கால் பண்றாங்க, நான் அப்படி டிஸ்டர்ப் பண்ற தெரிஞ்சேன்னு சத்தம் போடுவாங்க. சைலண்டா இருன்னு சொல்லும்போது அவங்க பாட்டியும் நீ கவலைப்படாதமா, அவன் ரொம்ப சமத்து புள்ளியா இருக்கான், இப்ப கூட நெகம்லாம் கரெக்டா அவனே வெட்டிறா, ரூமையும் கிளீனா வச்சிருக்கான் அப்படின்றத அவங்க பாட்டி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோவும் பாட்டி அம்மா கிட்ட நான் நல்ல புள்ளின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கத்த நான் நல்ல புள்ளியா இருக்கணும், எல்லா வேலையும் நானே பாத்துக்கணும் போது தலைவரே கவலைப்படாதீங்க, ஈஸியான வேலையெல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க நான் பாத்துறேன் அப்படின்றத அந்த பம்கின் சொல்லும். அடுத்த நாள் காலையில பண்ண அந்த ரோபோட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கிட்ட காமிப்பாங்க. ஹீரோ இதை நீ பண்ணியா, உண்மையை சொல்ல கடையில தானே வாங்கிட்டு வந்தேன் போது இல்ல நான் அதை பண்ணேன் போது ஓகே ஏன் ரோபோக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை நடக்கும். அதே இடத்துல இங்க அந்த பம்கினும் அந்த தவக்கலையும் சண்டை போற மாதிரி காமிப்பாங்க. அது அங்க பண்றது எல்லாமே இங்க அந்த ரோபோ பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில ஹீரோட ரோபோ தான் வின் பண்ணும். உன் ரோபோ சூப்பரா இருக்கு, நீ பண்ண டிசைன் வேற லெவல்னும் போது அங்க ஒரு பையன் அதை பார்க்குவான்னு தொடும் போது அது உடஞ்சிரும். எல்லாருமே என்ன இந்த ரோபோ தம்மியா இருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஹீரோ இந்த ரோபோ எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பம்கின் கிட்ட
இவ்வளவு வீக்காவும் ரோபோ பண்ணி தருவேன் போது, தலைவரே நான் என்ன பண்ணுவேன், உங்க டிசைன் அது, நானா இருந்தா வேற மாதிரி ரோபோ பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னும் போது, வரும்போது அங்க ஒரு பொம்மை ஷாப் இருக்கும். அந்த இருக்க எல்லா பொம்மையும் சூப்பரா இருக்கும். ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லிடுவாரு. ஓ உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட்டுரும். இங்க என்னோட ஃப்ரெண்டும், நான் உன்னை தேடி தானே இங்க வந்தேன், நீ இந்த இடத்துல தானே உன் ரோபோ வாங்கினேன்னு நினைச்சேன், ஆனா உன் மாடல் பொம்மை இங்க இல்ல, வேணும், பரவாயில்ல நீயே தான் பண்ணிருக்க, சரிவா இங்க ஒரு டைனோசர் மூவி போயிட்டு இருக்கு, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போவாங்க. ஆனா அங்க டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆயிரும். அதே எடுத்து இங்க அந்த பம்கின் போட்ட மேஜிக்னால எல்லா பொம்மையும் கிளம்பி ஹீரோட வீட்டை தேடி போகும். கடையில வந்து ஒரு குழந்தையும், அங்கிள் இங்கேயே இந்த பொம்மையும் இல்லைன்னு போது அவர் பார்த்து மிரண்டு போயிருவாரு. எங்க என் பொம்மை எல்லாம் போச்சுன்னு சொல்லி அவர் அழுதுகிட்டு இருக்க, எங்க பம்கின் கிட்ட ஹீரோவும், இங்க பார் இந்த படம் நான் பார்க்கணும், டிக்கெட் தான் அப்படின்னும் போது இந்தங்க டிக்கெட்னு அங்க கொடுக்கும். பார்த்தா அது ட்ரெயின் டிக்கெட். இல்ல இந்த படத்துக்கு நான் போகணும் போது, தலைவரை சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, எப்படி டிக்கெட் கிடைக்கும் போது, அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த படத்தை பார்க்கணும், நீ எதாவது பண்ணணும்னு சொல்லும் போது, அது இப்போ ஒரு மேஜிக் பண்ணும்போது படத்துக்குள்ளேயே ஹீரோ போயிடுறாரு. திரும்பி பாக்குறாரு, அங்க ஒரு டைனோசர் ஹீரோ கிட்ட வருது. அடா பாவி, இதுகிட்டே என்ன கூத்து விட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடும் போது ஆடியன்ஸ், பா இந்த படம் சூப்பரா இருக்கே, உள்ள இருக்கிறா என் கிளாஸ்மேட் மாதிரியே இருக்கானே சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்ட உடனே அவரை காப்பான்னு சொல்லி அந்த பம்கின் உள்ளே போய் ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தது. இடுப்ப உடைச்சிட்டடா, ஒரு படத்தை பார்க்க சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது பின்னாடி திரும்பி பாக்குறாரு, அந்த கடையில இருந்த எல்லா பொம்மையும் ஹீரோட வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லா பொம்மையும் வீட்டுக்கு வருதுன்னு பார்த்தா, பம்கின் தலைவரே நீங்க தானே பொம்மை வேணும்னு கேட்டீங்க, அதான் மொத்தத்தையே இறக்கிட்டேன், இப்ப சந்தோஷமா உங்களுக்கு போது பைத்தியம் மாதிரி பண்ணாத, இந்த பொம்மை தான் எனக்கு வேணாம், மரியாதை எல்லாத்தையும் கடைக்கு எடுத்துட்டு போறேன். அதே இடத்துல ஹீரோட அப்பா அவங்க பையனுக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஐயோ அப்பா மட்டும் அதை பார்த்தா மேல கோவப்படுவாரு, சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு எல்லா பொம்மையும் அவங்க வந்து போக வச்சிருவாரு. ஹீரோட அப்பா வருவாரு, என்ன இங்க சத்தம் போது, ஒன்னும் இல்லப்பா, சரிவா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னும் போது சைக்கிள்ல இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவான், கரெக்டா நல்லபடியா படிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க போயிருவாங்க. ஆனா பம்கினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹீரோக்காக நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், ஆனா ஹீரோ சந்தோஷப்பட மாட்டேன்றாரு. என்ன பண்ண, ஹீரோக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு ஹீரோக்கும் மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு, ரொம்ப படிக்கலாம்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் கோத்ரூ பண்ணும். என்னடா அது ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேன்னு, சரி எப்படியும் கஷ்டப்பட்டு ஹீரோவை இந்த எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கணும், அதான் நம்மளோட ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால காலை ஹீரோ எழுப்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ பம்கினுக்கு முன்னாடி எழுந்து கிளம்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவார். கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஹீரோக்கு தலையை சுத்த ஆரம்பிக்கும். இந்த பம்கின் பேச்சை கேட்டு நான் ஒண்ணுமே படிக்கலையே, முட்டை தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அதே எடுத்து எங்க பம்கின் என்ன பண்ணுனா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பசங்களோட ஆன்சர் ஷீட் எல்லாம் பார்க்கும். இவன் முட்டை தான் வாங்குவான், இந்த பொண்ணு 70 வாங்கும், ஆனா யார் அதிகமா மார்க் வாங்குவாங்க, அவங்களோட ஆன்சர் தான் நம்மளுக்கு தேவை, அப்பதான் ஹீரோ இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க்கா வருவாருன்னு சொல்லி ஒண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹீரோக்கு டைம் ஆயிட்டே இருக்கும், பம்கினை பாத்துக்கிட்டே டைம் ஆகுது, சீக்கிரம் ஆன்சர் எங்கன்னும் போது, இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நல்லா எழுதிருப்பா, அவளோட ஆன்சர் ஷீட்ல இருக்கு பறந்து ஹீரோட ஆன்சர் ஷீட்ல வந்துடும். ஹீரோவும் நான் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு குடிப்பாரு. அந்த பொண்ணு குடிக்கும் போது, என்ன இது உன் பேப்பர் மட்டும் பிளாங்கா இருக்கு, நான் எழுதி கொடுத்தேனேமே அப்படின்றாரு இந்த பொண்ணு சொல்றான். ஹீரோட ஆன்சர் ஷீட்டை பார்க்கும் போது அந்த பம்கின் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா பதிலையும் எடுக்கும் போது அதுல எழுதப்பட்ட அந்த பொண்ணோட பேரையும் எடுத்துரும். என்னடா இது, அவளோட பேருக்கு ஆன்சர் உன்னோட கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வந்தது, நீ திருட்டுத்தனம் பண்றியா, உன்னோட பேரண்ட்ஸ் எங்க கூப்பிடு, பிரின்சிபல் மீட் பண்ணணும் போது ஹீரோக்கு பயம் வந்துடுது. பயந்துட்டாங்க வந்து வேகமா மூங்கில் தோட்டத்துக்கு ஓடுறாரு. இப்ப அந்த பம்கினும் பாட்டு கேட்டுட்டு, நான் தலைவருக்கு சந்தோஷமான விஷயத்த பண்ணிட்டேன், அவர் என்ன பார்த்தா ரொம்ப பாராட்டுவாரே அப்படின்னு வந்து பார்த்தா, பம்கினை பார்த்து அவரை செமையா திட்டுவார். அறிவு இருக்கா அவனுக்கு, உன்னால இனி நான் திட்டு வாங்கிட்டேன், என் பேரே நீ டேமேஜ் பண்ணிட்டேன், இப்ப எல்லாருமே என்ன தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க, ஏன் அப்படி பண்ணணுமோ, ஆனா தலைவர் நீங்க தானே எல்லாம் பதில் வேணும்னு கேட்டீங்க, டேய் உங்ககிட்ட கொஸ்டினோட பதில் தான்டா கேட்டேன், அதுக்குன்னு எழுதவங்களோட பேர் சேர்த்தா கொடுப்ப அப்படின்னும் போது, தலைவர் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு கவலைப்படாதீங்கன்னு போது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அடிப்பாரு. தலை ரெண்டா பொழந்துரும், உள்ள எதுவுமே இருக்காது. இப்பதான் தெரியுது எதுக்கு நீ முட்டாள்தனமா பண்றேன்னு, மண்டைக்குள்ள மசாலாவே இல்லையடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. பம்கின் தலைவர் இந்த வாட்டி தப்பு நடந்துச்சு, அடுத்த வாட்டி நடக்காதே போது அடிக்க வரும்போது அது அப்படியே சூடாயிரும், அது தொட்டையரோட கையெல்லாம் பொண்ணாயிரும். நீ ஒரு மாஸ்டர் என்கிட்ட வராத, என்னை விட்டு போகணும் போது கோவம் வந்துரும், அப்படியே பெரிய மோசம் ஆயிரும். தலைவரே நீங்க என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தொட வரும், ஆனா எனக்கு கூட பிடிக்கல, இதுக்காக நம்ம ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது அப்படின்னு இப்ப ஹீரோ அதை அப்படியே பிடிச்சு தண்ணியில தூக்கி போட்டுறாரு. ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸும் டீச்சரும் ஹீரோ தேடி அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோட கையெல்லாம் காயமா இருக்கு, டீச்சர் மருந்து போடுவாங்க. டீச்சரே நம்ம மன்னிச்சிடுங்க, இதுக்கடுத்து இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், நீ முயற்சி பண்ணனா கண்டிப்பா உன்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அடுத்த வாட்டி இப்படி பண்ணாத, நானும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உன் மேல தப்பாவே நினைக்கல, அவங்க எல்லாம் உன் மேல ரொம்ப அன்பாவும் உனக்கு அக்கறையாவும் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்
ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவை. அவனும் வெளியே வருவான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிடுவான், பதில் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் போது விட்ரா பாத்துக்கலாம், உனக்கு மேக்ஸ் தானே வீக்கு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வீட்டுக்கு வருவாங்க. இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அவங்க அம்மா, விடு, இந்த ஒரு வாட்டி தான் தப்பு நடந்துருச்சு, அடுத்த வாட்டி இது நடக்காம பாத்துக்கோ, எங்க மேலேயும் தப்பு இருக்கு, நாங்க வேலையும் உன்னை கவனிக்கிறது இல்லை அப்படின்றத அவங்க அம்மா சொல்லுவாங்க. அடுத்த நாள் இங்க அந்த பம்கினும் தவக்கலையும் நடந்து போயிட்டு இருக்கோம். பம்கின் ஹீரோக்கு வேண்டியது எல்லாமே பண்றேன், ஆனா என்னால ஹீரோவை சந்தோஷப்படுத்த முடியல, அவருக்கு வேண்டியதை என்னால கரெக்டா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. இங்க ஹீரோவும் இதுக்காக நம்மளே சொந்தமா எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி படிக்கிறாரு. அது மட்டும் நம்ம ஸ்விம்மிங்கான காம்படிஷன் சீக்கிரமா வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாரு, ரன்னிங் பண்ணிட்டு டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்படி அவர் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தூரமா அந்த பம்கின் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஹீரோயின் கிட்ட வராதுன்னு சொன்னனால அவருக்கு ஹெல்ப் பண்ணாம அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ அப்படி கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ஃபைனல் ஸ்விம்மிங் அன்னைக்கு போவாரு. எல்லாமே ஸ்விம் பண்ணுவாங்க, ஆனா ஹீரோக்கு முன்னாடி போனவங்க வர லேட் ஆயிரும். ஹீரோ கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் பண்ணி ஃபைனலா வின் பண்ணிடுவாரு. அவங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோ நல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹீரோட டீம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணனால எல்லாருக்கும் மெடல் கொடுக்கும் போது ஹீரோ அந்த பம்கின் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லி பம்கினை தேடுவாரு. அது இருக்கவே இருக்காது. மெடல் வாங்கின உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வருவாரு. பம்கின், நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை சொல்லும் போது பம்கின் அங்க வரும். நம்ம இல்ல, நீங்க தான் வின் பண்ணீங்க தலைவரே அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதானே பம்கின் போது, இல்லவே இல்லை, நீங்க தான் கடினமா முயற்சி பண்ணி சொந்தமா நின்று வின் பண்ணீங்க, நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நீங்க வின் பண்ணதான் எனக்கு தெரியாது, நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் போது இதை கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தலைவரே, நீங்க கடினமா உழைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, இதுக்கு அடுத்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இங்க இருந்து போக போறேன், என்ன மனுஷங்க தலைவரே, உங்களுக்கு நான் நிறைய காயத்தை கொடுத்துருக்கேன், இதுக்கு அடுத்து உங்க லைஃபை நீங்களே சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை மேல பறந்து பம்கின் போகுது. மேஜிக் பம்கின், நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான், பார்த்து போ ஹீரோ சொல்றாரு. அது அப்படியே பறந்து போகுது. பம்கினும், உங்களுக்கு உதவி வேணும் சொல்லுங்க, எப்ப வேணாலும் வரேன், ஆனா முக்கியமா குளிச்சிருங்க, பிரஷ் பண்ணுங்க, ரூமை கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்கின் அப்படியே பறந்து போகுது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு பம்கின் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா திரும்ப அவரோட வாழ்க்கைய அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயம் முயற்சி பண்ணி கத்துக்கிறாரு. மேக்ஸ் இப்ப நல்லாவே பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் மூலமா. படத்துல லாஸ்ட்ல பம்கின் அந்த பறவை மேல உட்காந்து போயிட்டே இருக்கு. ஆமா, நம்ம எங்கதான் போறோம், ஸ்கிரிப்ட்ல நம்ம அடுத்தது எங்க போகணும்னு எழுதிலையே, சரிவா திரும்ப வேற யாருக்காவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு பம்கின் அப்படியே போகுது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செப்டிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பழைய படமா இருந்தாலும் டிஃப்ரெண்டான கான்செப்ட் சூப்பரா எடுத்திருப்பாங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.